ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்னைக்கு நம்ம தமிழக அரசுடைய 15 லட்சம் வரைக்கும் மானிய கடன் வழங்கக்கூடிய ஒரு லோன் பத்தி தான் பார்க்க போறோம். சோ அந்த லோன் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்றது முதற்கொண்டு நம்ம ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். சோ இந்த லோனை நீங்களே ஈஸியா உங்க மொபைல்ல அப்ளை பண்ணிக்க முடியும். எப்படி அப்ளை பண்ணிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல ரொம்ப டீடைலா நான் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட் இருந்து எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும். நம்ம ஆல்ரெடி இந்த கடன் திட்டம் பத்தி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். சோ அந்த வீடியோல யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன ஏஜ் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்திருக்கோம். ஒன்ஸ் நம்ம மறுபடியும் இந்த வீடியோல அதையும் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் டீடைலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது உள்ளார போயிட்டு அந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து நீங்க லோன் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய குரோம் ப்ரௌசர் நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு என் மொபைல் வந்து ரொட்டேட் டைப்புக்கு மாத்திருக்கேன். சோ அதனால நான் வந்து இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் வந்து மாத்தி வச்சிருக்கேன். இதுல என்ன பண்றீங்கன்னா https://msmeonline.dn.government.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க டைரக்டா அதை டச் பண்ணி கூட அந்த சைட்டுக்கு நீங்க போய்க்கலாம். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இது மாதிரி நான் டைப் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கோ கொடுத்துக்கோங்க. இந்த லோன் அப்ளை பண்றதும் நம்ம அப்ளிகேஷனை நம்ம வந்து சப்மிட் பண்றதும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். சோ இது நீங்க பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ்ல பண்ணிட முடியும். நம்ம வீடியோவை ரெக்கார்ட் பண்றதுனால தான் ஒரு 50 மினிட்ஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே, லோட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இது போலதான் ஓபன் ஆகும். சோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேஜும் கூட. சோ இதுல ஃபர்ஸ்ட் வெல்கம் டு MSME அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ அந்த இடத்துல இன்ட் மார்க் இது இருக்கு பாருங்க. இந்த நோட்டிபிகேஷனை நீங்க இன்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த சைட்ல இருந்து நமக்கு என்னென்ன இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு வேற என்னென்ன அப்டேட் கொடுத்திருக்காங்களோ அந்த அப்டேட்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒன் பை ஒன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷோ பண்ணிருப்பாங்க. சோ இது நம்ம வேணும்னா இது உள்ளார போயிட்டு கூட நீங்க வந்து பொறுமையா வந்து பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைடுல ஒரு 3 டாட் இருக்கு பாத்தீங்களா, 3 கோடு மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்த நீங்க டச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த இடத்துக்கு போய் தான் இந்த இது சம்பந்தமான மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம வந்து ஒரு லோன் பத்தி தான் அப்ளை பண்ண இப்போ நம்ம வந்து உள்ள வந்திருக்கோம். ஸோ இந்த லோன் நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க சைட்ல இருக்கக்கூடிய இந்த 3 கோடு இருக்கு இல்லையா, இதை நீங்க டச் பண்ணிக்கோங்க. இதை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல செகண்டா இருக்கு பாருங்க, ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கீம் ஆப்ஷனை நீங்க வந்து டச் பண்ணிக்கோங்க. நீங்க டச் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓபன் ஆகும். சோ இந்த பேஜ்ல வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லாகின் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா டைரக்டா லாகின் பண்ணி நீங்க வந்து உள்ள போயிடலாம். நீங்க முத ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படிங்கிறதுனால இதுக்கு கீழே பாருங்க ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சோ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத நான் இப்ப சொல்லிடுறேன். இதோ இருக்கு பாருங்க, ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் நீங்க டச் பண்ணி தான் நீங்க வந்து உள்ள போய்க்கணும். நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா உங்களுடைய நேம் கேட்பாங்க. ரெஜிஸ்டர் பண்ற பேஜ்ல ஃபர்ஸ்ட் உங்க நேம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. அந்த டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா அதுலயே உங்களுக்கு இயர், டேட் பிளஸ் வந்து அந்த மந்த் எல்லாமே வந்து ஒரு ஆரோவா செட் ஆயிருக்கும். ஸோ நீங்க அதை டச் பண்ணிட்டு நீங்க என்ன மந்த்ல பிறந்தீங்களோ அந்த மந்த் செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன இயரோ அந்த இயரை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன டேட்டோ அந்த டேட்டை நீங்க லைட்டா டச் பண்ணீங்கன்னா போதும், உடனே உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து அங்க வந்து செட் ஆயிடும். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. சோ உங்களுடைய ஆதார் நம்பரை அந்த இடத்துல நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. கரெக்டான ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க. அது ஒன்ஸ் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது இந்த கண்ணு மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணி நீங்க வந்து சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களை பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. பாஸ்வேர்டு கிரியேட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், அதே மாதிரி ஒரு நியூமரிக் அதாவது நம்பர்ல ஏதாவது ஒரு நீங்க போடுற மாதிரி இருக்கும். அது இல்லாம ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் போட்டு நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணாதான் இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகும். சோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப சைட்ல காட்டுறேன் பாருங்க. இத மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்க சூஸ் பண்ணி உங்க நேம் போட்டு இத மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் போட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு இத மாதிரி நீங்க கிரியேட் பாஸ்வேர்டு வந்து நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கேப்சா, என்ன கேப்சாவோட என்ன இருக்கோ அதை பார்த்து கரெக்டா நீங்க டைப் பண்ணிக்கோங்க. நீங்க டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிட்டு திருப்பி பாத்தீங்கன்னா லாகின் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும். இது போல நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லாகின் பேஜ்க்கு நீங்க வந்ததுக்கு அப்புறமா யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய என்ன போன் நம்பர் நீங்க கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல கொடுங்க. அதுக்கு கீழே பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா,
அந்த பாஸ்வேர்டு கேட்கிற இடத்துல என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கேப்சா கொடுத்துட்டு லாகின் அப்படிங்கிற இடத்த நீங்க டச் பண்ணி விட்டுருங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் ஓபன் ஆகும். சோ இந்த இடத்துல வெல்கம் டு MSME தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெல்கம் ஸ்பேஸ் வந்து இது மாதிரி ஓபன் ஆகும். இங்க குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நம்ம லோன் வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். சோ இதுக்கு என்ன பண்ணணும்னா சைட்ல இருக்கக்கூடிய இந்த 3 கோடு இருக்கு இல்லையா, அதை நீங்க டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு அதுல ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுல எல்லா ஸ்கீமை பத்தி கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம பார்க்க போறது ஸ்கீம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் தான் இப்ப நம்ம டச் பண்ண போறோம். இந்த ஸ்கீம் உள்ளார பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கீம் வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம பார்க்க வந்திருக்கிறது UYEGP அப்படிங்கிற அந்த ஸ்கீம் பத்தி தான். நமக்கு செகண்ட் பிளேஸ்ல அந்த ஸ்கீம் இருக்கு பாருங்க. சோ அதனால அந்த ஸ்கீமை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து டச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இத மாதிரி ஓபன் ஆகும். வெல்கம் டு UYEGP ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த ஸ்கீம்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணுங்கிறது நமக்கு டைரக்டாவே தெரிஞ்சிடும். அந்த நோட்டிபிகேஷனை இன்ட் மார்க் கொடுத்து நீங்க க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வெல்கம் ஆயிஷா, அதாவது என்னுடைய பேர் கொடுத்துறாங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நேம் கொடுப்பாங்க. அதே 3 டாட்டை நீங்க டச் பண்ணி அங்க போனீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க, நியூ அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. சோ இந்த ஆப்ஷனை நீங்க வந்து டச் பண்ணிக்கோங்க. நீங்க டச் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இத மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல ரொம்ப கிளியரா வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் பொருட்டு உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட உருவாக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. சோ மானியத்துடன் கூடிய கடனுதவி பெறுறதுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிப்பா வந்து அடிப்படை தகுதியான 8ஆம் வகுப்பில் வந்து அவங்க வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குறைஞ்சபட்ச வயது வந்து 18 வயது, அதிகபட்ச பொது பிரிவினருக்கான வயது பாத்தீங்கன்னா 45 வயது. அது இல்லாம சிறப்பு பிரிவினரா இருந்தா, அதாவது SC ST BC MBC, நெக்ஸ்ட் வந்து உமன் கேட்டகரி, அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் வந்து ஊனமுற்றோர்களா இருந்தாலுமே சரி, இல்லைன்னா டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தாலும் சரி, இது மாதிரி இருக்கிற பர்சனா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வயது வரம்பு 55 வயது அப்படின்னு சொல்லி 10 வயசு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, இந்த லோன் எதுக்கெல்லாம் எலிஜிபிள் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா நேரடி விவசாயம் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, ஆடு மாடு கோழி முயல் மற்றும் பட்டுப்புழு வளர்த்தல் இருக்குல்ல, இது சம்பந்தமான தொழில்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே கடனுதவி கண்டிப்பா வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிருக்காங்க. இது தவிர்த்து நம்ம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த லோன் வந்து எலிஜிபிலிட்டி ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த லோனை நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, லைட்டா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அங்க ஒரு குட்டியா ஒரு பாக்ஸ் இருக்கும். அதாவது இந்த விவரங்கள் அனைத்தும் நான் அறிந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். இத்தகவலை படித்து புரிந்து கொண்டேன் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கா, அந்த பாக்ஸை நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனை நீங்க கொடுத்து விட்டுருங்க. நீங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இதே போல வந்து ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்கள் கவனத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல பாருங்க, பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த ஆப்ஷனை நீங்க டச் பண்ணிட்டு என்னென்ன நம்ம இதுல அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ என்னென்ன சைஸ்ல நம்ம அப்லோட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப இத பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களோட போட்டோ வந்து 50 MB குள்ள இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டிசி, ஓகேவா, டிசி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குடும்ப அட்டை, நெக்ஸ்ட் வந்து இருப்பிட சான்று இல்லைன்னா ஆதார் கார்டு, அப்படி இல்லைன்னா வந்து வாக்காளர் அடையாள அட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து GST எண்ணிட்ட விலைப்பட்டியல், அதாவது அதுல ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, ஒரு நம்ம GST நம்பர் நமக்கு கொடுப்பாங்க, அந்த நம்பரை உள்ளிட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட பக்கங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க அதை வந்து ஒரு ஃபைலா, அதாவது ஒரு PDF ஃபைலா நீங்க ரெடி பண்ணி இதுல வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாதி சான்றிதழ், அடுத்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி, முன்னாள் ராணுவத்தினர், அப்படி இல்லைன்னா வந்து திருநங்கையர்களுக்கான அது மாதிரியான பர்சனா நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு அடையாள சான்று உங்ககிட்ட இருக்கும் தானே, அந்த சான்றிதழையும் இந்த இடத்துல நீங்க வந்து அப்டேட் வந்து பண்ணலாம். உங்ககிட்ட என்னென்ன வேணுங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. சோ இது எல்லாத்தையுமே நீங்க தயார் நிலையில தயார்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க இதை வந்து அப்லோட் பண்றதுக்கு நீங்க வந்து வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த பேஜ் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த தகவலை படித்து புரிந்து கொண்டேன் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் நீங்க டிக் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நீங்க வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு UYEGP அதோடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இதே போல ஓபன் ஆயிடும். சோ இந்த ஃபார்ம் தான் இப்ப நம்ம ஃபில் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேம், உங்களுடைய நேமை நீங்க இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பக்கத்துல அதோடைய இனிஷியல், உங்க நேமுடைய இனிஷியல் வந்து கொடுத்துக்கோங்க.
அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா செகண்ட்ல செக்ஸ் கேட்டிருப்பாங்க. சோ ஆண் பெண் அல்லது திருநங்கை அப்படிங்கிற மாதிரி நீங்க எது கொடுக்கணுமோ அதை நீங்க வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே பாருங்க கம்யூனிட்டி கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல செலக்ட் கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்த நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டில என்னென்ன கம்யூனிட்டி இருக்கோ அது எல்லாமே வந்து ஓபன் ஆகும். நீங்க எந்த கம்யூனிட்டியோ அதை நீங்க கரெக்டா நீங்க வந்து டச் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே ரிலிஜியன் கேட்டிருப்பாங்க. ரிலிஜியனுக்கும் அதே போல ஆரோ இருக்கும். சோ அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா உள்ளார உங்க ரிலிஜியன் வரும். சோ நீங்க என்ன ரிலிஜியனோ அதை நீங்க ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. மேரிடா அன்மேரிடான்னு சொல்லி உள்ள கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டேபிள், அதாவது நீங்க வந்து ஊனமுற்ற பர்சனான்னு கேட்டிருப்பாங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், நீங்க ஆல்ரெடி ஓய்வு பெற்றவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. முன்னாள் ராணுவத்தினரான்னு ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேரண்ட் ஆஃப் மென்டாலிட்டி, அந்த ஆப்ஷனும் நீங்க வந்து ஓகே இருந்தா ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னா ஸ்பெஷல் டைட்டா இருந்தா ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல நீங்க வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்க கரெக்டா கொடுத்து ஓகே கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இது போலதான் ஓப்பன் ஆகும். டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் இது போலதான் ஓப்பன் ஆகும். மந்த் அண்ட் இயர் அண்ட் டேட் எல்லாமே நீங்க கரெக்டா நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல போய் செட் ஆகி போய் உட்காந்துக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து ஃபாதர் நேம் ஸ்பவுஸ் நேம்னு கேட்டிருப்பாங்க. நீங்க வந்து மேரிட் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்பவுஸ் நேம் கொடுக்கணும். நீங்க அன்மேரிட் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா ஃபாதர் நேம் அப்படிங்கறத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபாதர் நேம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு பாக்ஸ் இது போல ஓபன் ஆகும். சோ இந்த பாக்ஸ்ல உங்க ஃபாதருடைய நேம் நீங்க இந்த இடத்துல நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதே போல நீங்க ஒரு கல்யாணம் ஆன பர்சன் ஸ்பவுஸ் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆணா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி பேரும், பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவருடைய பேரும் இந்த இடத்துல நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சைட்ல பாருங்க போட்டோ அப்லோட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சூஸ் ஃபைல நீங்க சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய போட்டோ இந்த இடத்துல நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா கேலரியில போயிட்டு நிற்கும். நீங்க அந்த கேலரிக்குள்ளார போயிட்டு உங்களுடைய போட்டோவை நீங்க டைரக்டா வந்து இந்த இடத்துல நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ணிக்க முடியும். அவ்வளவுதான். அதுக்கு கீழே பாருங்க நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இந்த இடத்துல அட்ரஸ் பத்தின டீடைல்ஸ் தான் வந்து கேட்டிருப்பாங்க. சோ இந்த இடத்துல அட்ரஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நீங்க ரெகுலரா உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ சோ அந்த அட்ரஸ் தான் நீங்க இந்த இடத்துக்கு வந்து கிளியரா கொடுக்கணும். இந்த அட்ரஸ் கொடுக்குற இடம் ரொம்ப முக்கியம் இந்த இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா லாஸ்டா நீங்க பெர்மனன்ட் அட்ரஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல தற்காலிகமா வேற ஏதாவது இடத்துக்கு நீங்க இடப்பெயர்ந்தாலும் சரி, கடைசி 3 வருஷம் நீங்க அந்த இடத்துல கண்டிப்பா வசிக்கிற நபரா இருந்தா மட்டும்தான் இந்த லோனுக்கு வந்து நீங்க வந்து எலிஜிபிள் வந்து ஆக முடியும். ஓகேவா? இப்ப ரெசிடென்சி அப்படிங்கிற இடத்துல பர்மனன்ட் ஃபர்ஸ்ட் டோர் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்க ஸ்ட்ரீட் நம்பர், உங்களுக்கு அந்த வார்டு எண் இருந்து அதை நீங்க கொடுத்துக்கோங்க. உங்களுடைய வில்லேஜ் கொடுத்துக்கோங்க, டவுனா சிட்டி அது என்னங்கிறத கொடுத்துக்கோங்க. கீழே உங்க டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க, தாலுகா கேட்டிருப்பாங்க, அதுக்கு கீழே பின்கோடு கேட்டிருப்பாங்க. சேம் அதே தான் இங்க தற்காலிக முகவரியிலையும் கேட்டிருப்பாங்க. நீங்க ஒரே சேம் அட்ரஸ் தான் அப்படிங்கிற பட்சத்துல இந்த கிளிக் ஹியர்னு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இந்த இருக்கு பாருங்க ப்ளூ கலர்ல, அந்த இடத்துல நீங்க டச் பண்ணீங்கன்னா நீங்க ஆல்ரெடி பெர்மனன்ட் அட்ரஸ்க்கு என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே சேம் அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ்லயுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பேஸ்ட் ஆயிடும். சோ அதனால நீங்க மறுபடியும் வந்து இதை வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரே அட்ரஸ்னா நீங்க சேம் அந்த கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கு கீழே பாருங்க ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஆதார் நம்பரை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து பேன் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பேன் கார்டு நம்பரை கரெக்டா பார்த்து இந்த இடத்துல நீங்க ஸ்பெல் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பாருங்க உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர்னு ஒண்ணு கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்க கொடுத்த மொபைல் நம்பர் இல்லாம இன்னொரு மொபைல் நம்பரையும் நீங்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைட்ல இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. இமெயில் ஐடியும் நீங்க கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இது எல்லாம் நீங்க கரெக்டா கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு கீழே கேட்டிருக்காங்க பாருங்க, நான் மேல சொன்னது கீழே கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது 3 வருஷமா ரெசிடென்சி கண்டினியூஸ்லி ஃபார் த லாஸ்ட் 3 years in the area from where loan is applied அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? லாஸ்ட் 3 வருஷமா நீங்க இப்ப கொடுத்திருக்கிற அந்த அட்ரஸ்ல தான் நீங்க வந்து ரெசிடென்சி வசிக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க போயிட்டு நீங்க லோன் கொடுத்தா மட்டும்தான் உங்க லோன் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கே போகும். நீங்க லாஸ்ட் 3 years அந்த அட்ரஸ்ல நீங்க வசிக்கல அப்படின்னா எஸ் கொடுத்தீங்கன்னா உடனே இந்த இடத்துல உங்களுக்கு அப்படியே ஒரு ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. அந்த பாக்ஸ்ல வந்து நீங்க இந்த லோனுக்கு வந்து எலிஜிபிள் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் இதுலயே வந்து தெளிவா வந்து சொல்லிடுவாங்க. சோ இந்த இடத்துல நம்ம எஸ் கொடுத்து லாஸ்ட் 3 years அந்த இடத்துல நம்ம வசிச்சிருந்தா மட்டும்தான் அடுத்து இந்த லோன் ஸ்லிப்பை நம்ம ரன் பண்ணி கொண்டு போக முடியும். ஓகே, இந்த இடத்துல நீங்க வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி இங்கேயுமே ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் சொல்றேன். சோ 8th ஸ்டாண்டர்ட் பாஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு நேரா பாருங்க எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா.
சோ இந்த ஆப்ஷன்ல நம்ம என்ன பண்ணணும்னா எஸ் தான் கொடுக்கணும். இங்கேயுமே நம்ம நோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம லோன் ஸ்டெப்பை வந்து கொண்டே போக முடியாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன் பாருங்க. இது மாதிரி நம்ம லோன் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, அடிப்படை கல்வி தகுதியான 8ஆம் வகுப்பு கண்டிப்பா வந்து தேர்ச்சி பெற்றுக்கணும்ங்கிறது அவங்க சொல்லியிருக்கிற ஒரு தகவல். அதனால அதுக்கு மேல நமக்கு ஸ்டெப் வந்து மூவ் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து நீங்க வேற ஏதாவது அகாடமிக் குவாலிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த கோர்ஸுக்கான டீடைல்ஸ் இந்த பாக்ஸ்ல நீங்க வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தொழில்நுட்ப தகுதி பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது சம்பந்தமான கோர்ஸ் டீடைல்ஸ் வந்து அந்த பாக்ஸ்க்கு நேரா இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ்ல வந்து நீங்க வந்து கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அந்த 11வது ஆப்ஷன் என்ன கேட்டிருப்பாங்கன்னா இதற்கு முன்னால இதே மாதிரி மானியத்துடன் கூடிய நம்ம கவர்மெண்ட் லோன் ஏதாவது நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த இடமும் ரொம்ப முக்கியமான இடம். சோ நம்ம அது மாதிரி ஏதாவது லோன் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலையும் இந்த லோன் வந்து ரன் ஆகாது. ஏன்னா இந்த லோன் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னால நம்ம வேற ஏதாவது கவர்மெண்ட் லோன் அப்ளை பண்ணியிருந்தோம்னா இந்த லோனுக்கு வந்து நம்ம வந்து எலிஜிபிள் வந்து கிடையாது. ஓகேவா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் கோன், அது என்னன்னா பயிற்சி. அதாவது இப்ப நீங்க ஒரு தையல் சம்பந்தமா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது சம்பந்தமா நீங்க ஏதாவது பண்ண போறீங்க அப்படின்னா அதை பொறுத்து உங்ககிட்ட ஏதாவது ட்ரைனிங் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே அப்ப சப்போஸ் நீங்க எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்கீங்க, அதாவது உங்களுடைய நிறுவனத்துடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த நிறுவனத்துல நீங்க எவ்வளவு காலம் வந்து பயிற்சி எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஃப்ரம் ஆர் டு, அதாவது ஒரு தையல் பயிற்சி நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த தையல் பயிற்சி எங்க நீங்க எடுத்தீங்க, அது எவ்வளவு நாள் எடுத்தீங்கிற மாதிரி கேட்பாங்க. அதை நீங்க வந்து ஃபில்அப் பண்ணணும். இப்ப நான் அந்த இடத்துல நோ கொடுத்தேன், அந்த ஆப்ஷன் போயிடுச்சு பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்துல வந்து நீங்க ஆல்ரெடி வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து பதிவு பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம பதிவு பண்ணிருப்போம், அதனால எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து உங்களுடைய அதாவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாங்க. அதை பார்த்து கரெக்டா கொடுத்துருங்க. அதுக்கு கீழே எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் கேட்டிருப்பாங்க. எந்த டேட்ல நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அதையும் நீங்க கரெக்டா வந்து கொடுத்துருங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் கேட்டிருப்பாங்க. இவங்க ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு தகுந்தாற் போல நீங்க ஆண்டு வருமானம் என்னவோ அதை நீங்க கரெக்டா வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து அப்லோட் வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்க என்ன தொழில் வந்து தொடங்க இருக்கீங்களோ அந்த தொழில் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து கொடுக்கணும். லைன் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற இடத்துல அந்த தொழில் பத்தி நீங்க வந்து கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் ஒரு ஆட்டோ மொபைல் ஷாப் வைக்கிறதுக்காக இந்த லோனை வந்து நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆட்டோ மொபைல் ஷாப் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல வந்து டச் பண்ணிக்கணும். சோ இது சம்பந்தமா எனக்கு ஏதாவது அனுபவம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த 2வது பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்க, கேட்டகரி ஆஃப் வெஞ்சர்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து பிசினஸ் தான் பண்ண போறோம். சோ அதனால பிசினஸ் தான் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 4th ஆப்ஷன் பாருங்க, அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது நம்ம வந்து தொழில் தொடங்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் சம்பந்தமான மொத்த அட்ரஸ் இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏரியா கேட்டிருப்பாங்க. நம்ம துவங்கக்கூடிய இடம் வந்து கிராம பக்கத்துல இருக்கா, இது வந்து நகர்ப்புறமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. சோ அது கிராமமா இருந்தா ரூரல் கொடுங்க, நகரமா இருந்தா அர்பன் கொடுங்க. அதுக்கு கீழே டோர் நம்பர் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருப்பாங்க. அந்த வில்லேஜ் ஏரியா அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதை கரெக்டா அந்தந்த பாக்ஸுக்கு நேரா இருக்கக்கூடிய பாக்ஸ்ல வந்து நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம எங்க ஷாப் ஆரம்பிக்க போறோமோ என்ன வியாபாரம் நம்ம பண்ண போறோமோ அந்த இடத்தினுடைய அட்ரஸ் தான் இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட், தாலுகா, பிளாக் இது எல்லாமே நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பின்கோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த போஸ்டல் பின்கோட் நம்பரையும் கரெக்டா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி கேட்டிருப்பாங்க. உங்களுடைய சட்டமன்ற தொகுதி என்னவா இருக்குமோ அதை நீங்க செலக்ட் கண்டினியூஸ்லி அப்படின்ற அந்த ஆப்ஷனை நீங்க டச் பண்ணிட்டு அந்த இடத்த நீங்க வந்து கரெக்டா வந்து நீங்க வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு அல்லது வந்து செட்டப் பண்றதுக்கு உங்களுக்கு டோட்டலா வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் தான் வந்து கேட்டிருப்பாங்க. டோட்டலா உங்க ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் அவங்க கொடுக்க போறது வந்து 15 lakhs. சோ அதுக்கான பிசினஸ் தான் நீங்க வந்து ரன் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரியான டீடைல்ஸ் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. சோ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிற இடத்துல அந்த அமௌண்ட்டுக்கான டீடைல்ஸ் தான் நீங்க வந்து கொடுக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பிசினஸ்க்காக எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 lakh தேவைப்படுதுன்னா அந்த 10 lakh அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க வந்து கொடுத்துக்கணும் ஒர்க்கிங் கேபிட்டல்ல. நெக்ஸ்ட் அதர் பிக்ஸ்ட் அசெட்னா அசையாத சொத்து ஏதாவது உங்ககிட்ட இருக்குன்னா அந்த சொத்துடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத டீடைல் கேட்டிருக்காங்க. சோ அந்த சொத்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் உங்களுக்கு சொத்து ஏதாவது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதை இந்த செகண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. தேர்ட் பாக்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே வந்து கால்குலேட் ஆகி உங்களுக்கு வந்து வந்துடும்.
நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. இதற்கு முன்னாடி மத்திய மற்றும் மாநில அரசு சார்ந்த நிதி நிறுவனங்கள்ல வேற ஏதாவது உதவி நீங்க வந்து பெற்றிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா வந்து நோன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நீங்க மேல கொடுத்திருக்கிற தகவல் படி பாத்தீங்கன்னா அவங்க சில டாக்குமெண்ட் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணி சொல்லி கீழே வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்காங்க பாருங்க, பள்ளி அல்லது கல்லூரி, அதாவது டிசி வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா குடும்ப அட்டை இல்லாதவர் வந்து தாசில்தார்ட்ட வந்து பெறக்கூடிய ஒரு இருப்பிட சான்று, அப்படி இல்லைன்னா ஆதார் அட்டையுடைய நகல், அப்படி இல்லைன்னா வாக்காளர் அடையாள அட்டை, இதை ஏதாவது நீங்க வந்து இதுல வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொட்டேஷன் நீங்க வந்து ரெடி பண்ணணும். சோ அந்த கொட்டேஷன்ல ஜிஎஸ்டி நம்பரோட உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த விலைப்பட்டியலுடன் கூடிய அந்த கொட்டேஷனை நீங்க ரெடி பண்ணி இதுல வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க எங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத நான் இப்ப சொல்லிடுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்கோமான்னு ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இந்த ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை நீங்க வந்து டச் பண்ணி என்ன பண்ணலாம்னா உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்க வந்து ப்ரொசீட் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். நீங்க ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ப்ரொசீட் ஆயிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ஐடியை நீங்க வந்து கரெக்டா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஐடியை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் வந்து நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ண போறோம். சோ அதனால அந்த அப்ளிகேஷன் ஐடியை நீங்க கரெக்டா வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல நீங்க அப்ளிகேஷன் ஐடியை நோட் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மெயின் பேஜ் வந்துருங்க. அதே மாதிரி அந்த த்ரீ டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு அந்த ஸ்கீம்னு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் UIEGB அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ்குள்ளார வந்துடும். மறுபடியும் அந்த த்ரீ டாட்டை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நீங்க வந்து டச் பண்ணிக்கோங்க. அது கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருப்பேன் இந்த நியூ அப்ளிகேஷனுக்குள்ள நம்ம போய் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அதர் ஆப்ஷன் வந்து அப்லோட் டாக்குமெண்ட். சோ அந்த அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நீங்க டச் பண்ணிக்கோங்க. நீங்க டச் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளார வந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் சர்டிபிகேட் அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஐடியை நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வந்து கொடுத்துடணும். அந்த ஐடியை நீங்க இந்த இடத்துல கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி அப்லோட் கொடுத்த டாக்குமெண்ட் பத்தின மொத்த டீடைல்ஸுமே உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். நீங்க கரெக்டா அதுக்குள்ளார போயிட்டு நீங்க எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ப்ராசஸ் நீங்க கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கம்யூனிட்டில இருந்து டைரக்டா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து இன்டர்வியூக்காக வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. டைரக்டா நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது இதுல என்னென்ன டாக்குமெண்ட் நீங்க வந்து அப்லோட் பண்ணீங்கன்னு எல்லா டாக்குமெண்டோட டீடைல்ஸையும் ஒரிஜினாலிட்டியை வந்து நீங்க வந்து கையில வந்து எடுத்துட்டு போகணும். அது மாதிரி எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க கரெக்டா நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து கரெக்டா வந்து கிடைச்சிடும். அது மட்டும் இல்ல இந்த லோன் வந்து உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கான மொத்த டூரேஷன் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 100 days வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள உங்க இந்த லோன் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடும் சொல்லியிருக்காங்க. சோ உங்ககிட்ட டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த லோனுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய பயனுள்ள தகவல் உங்களை வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ, பபாய்.